ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு ஆர்கே ஆர்கானிக். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கருப்பு உளுந்து ஹல்வா. இதுக்கு நம்ம கருப்பு உளுந்து இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டோம். இதை அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து 1 கப் ஆயில் வந்து ஆட் பண்ணுறேன். இதுக்கு நம்ம ரீஃபைண்ட் ஆயில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஸோ 1 கப் ஆயில் வந்து நான் ஹீட் ஆகிட்ட அப்புறம் பேனில் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ஒரு 4 ஏலக்காய், அதுக்கப்புறம் 2 பட்டை அந்த மாதிரி போட்டுக்கலாம். இது கூடவே வந்து நம்ம ஒரு 50 கிராம் நெய் வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஸோ நம்ம இன்றைக்கி பண்ண போகிற குவான்டிட்டி அப்படின்னா 1/2 கிலோ பண்ணுறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்க அந்த உளுந்து பவுட்ரை வந்து நான் 2 கப் இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை ஆட் பண்ணிட்ட அப்புறம் நம்ம வந்து இதை கை விடாமல் நல்லா இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து இது கட்டி கட்டியாக ஆகாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம வந்து நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். அண்ட் தென் இப்போ வந்து நான் இதில் 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். ஸோ எந்த கப்பு நம்ம எடுக்கிறோமோ அதே கப் மெஷர்மெண்ட் தான் நம்ம பண்ணணும். ஸோ இந்த மாதிரி தண்ணி விட்டு நம்ம கை விடாமல் இந்த மாதிரி பபிள்ஸ் மாதிரி வரும். இதே மாதிரி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா இது வந்து நல்லா கெட்டியாகும். இப்போ தெரியுது அவங்களுக்கு நல்லா இந்த மாதிரி கெட்டியாகிடும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து நாட்டு சக்கரை வந்து ஆட் பண்ணலாம். பட் நான் வந்து இன்றைக்கி பனங்கற்கண்டு ஆட் பண்ணி செஞ்சுருக்கேன். ஸோ அதுக்கு வந்து நம்ம பனங்கற்கண்டை ஃபஸ்ட்டு தண்ணியில் வந்து மெல்ட் பண்ணிக்கலாம். ஸோ 2 கப்பு நான் வந்து பனங்கற்கண்டு வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து அதே கப்பில் தான் நம்ம தண்ணியும் வந்து ஊற்றணும். 1 கப் அளவுக்கு நம்ம வந்து தண்ணி ஊற்றினா போதும். இதை வந்து நல்லா இந்த மாதிரி ஹீட் பண்ணி இதை வந்து ஃபில்டர் பண்ணி நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் நாட்டு சக்கரை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா, நீங்கள் ரொம்ப ஸ்வீட் சாப்பிட்றவங்களாம் இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு 1 1/2 கப் போட்டுக்கலாம். இல்லைனா 1 கப்பே போதும். அண்ட் தென் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாமே இதெல்லாம் தாராளமாகவே சாப்பிட்லாம். ஸோ நம்ம இப்போது இருக்கிற ஜென்ரேஷனில் பிள்ளைங்களுக்கு வந்து மூட்டு வலி, கால் வலி, இடுப்பு வலி எல்லாமே வந்துடுது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஹல்வாஸ்லாம் பண்ணி கொடுக்கும்போது அவங்களுக்கு அந்த வலி எல்லாமே போயிடும். அண்ட் தென் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் வேறு, ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி ஹல்வாஸ் எல்லாமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் சென்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக எனக்கு டிஎம் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் நான் வந்து நட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்பவே நல்லது இது ஹெல்த்திக்கு. ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்ப கொலன்னு இல்லாமல் நல்லா ட்ரையாக ஹல்வா மாதிரி இருக்கும். ஸோ இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாகவும் அண்ட் ஹெல்த்தியாகவும் இருக்கும். கண்டிப்பாக இது நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஹெல்த்தியான வீடியோஸ்க்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.